டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாமன்க்ளேச்சரில் இருக்கக்கூடிய கோட்ஸ் அப்படிங்கிறது இங்கே சட்டத்தை சொல்கிறோம், ரைட்டா? ஸோ ஐபிசி இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சட்டம், அதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ICN has formulated a set of rules and recommendations dealing with the botanical name of plants, ரைட்டா? ஸோ இங்கே இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் இதுக்கு முன்னால் இருந்தது, ரைட்டா? ICNக்கு முன்னால் இருந்தது இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸாக தான் இருந்துச்சு. இஸ் ஹெல்ட் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் எவ்ரி 6 years. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு மீட்டிங், ரைட்டாக, ஒரு கேதரிங். ஸோ இப்போ இவங்கெல்லாம் ஒவ்வொரு 6 yearsக்கு ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு இடங்களில் கூடுவாங்க. ஸோ ப்ரொபோசல்ஸ் ஃபார் நாமன்க்ளேச்சரல் சேஞ்சஸ் அண்ட் சேஞ்சஸ் இன் ரூல்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு அண்ட் இம்ப்ளிமெண்டட். ஸோ இந்த மீட்டிங்கில், இந்த கேதரிங்கில் அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா ப்ரொபோசல் ஃபார் நாமன்க்ளேச்சரல் சேஞ்சஸ். ஸோ அப்போ நாமன்க்ளேச்சரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை ஏதாவது சேஞ்ச் இன் ரூல்ஸ் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறத இதில் டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சேஞ்சஸ் ஆர் பப்ளிஷ்ட் இன் த வெப்சைட். ஸோ அப்போ அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணுனாங்க அப்படிங்கிறத வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்க, அந்த ICN வெப்சைட்டில் நமக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இதில் 18th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் ஹெல்ட் இன் 2011 அட் மெல்போர்ன், ஆஸ்திரேலியா மேட் த ஃபாலோயிங் மேஜர் சேஞ்சஸ். ஸோ இப்போ 18th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் எங்கே நடந்துச்சுன்னா மெல்போர்னில் 2011 நடந்துச்சு. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, த கோட் நவ் பர்மிட்ஸ் எலக்ட்ரானிக் பப்ளிகேஷன் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் நியூ டெக்ஸா. ஸோ இதுக்கு முன்னால் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம ரிட்டனில் தான் கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம ஒரு பப்ளிஷ் பண்ணுறோம், ஒரு நேமிங்க்கான ப்ரொபோசல்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எழுத்துப்பூர்வமாக தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரானிக் பப்ளிகேஷன்ஸை அக்செப்ட் பண்ணுறாங்க. லத்தின் டயக்னாசிஸ் ஆர் டெஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் மேண்டட்டரி. ஸோ முன்னே வந்து பார்த்தோன்னா நேமிங் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, லத்தின் டெஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு லத்தின் டெரிவேட்டிவ்ஸில் இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ அது தேவையில்லை, யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆர் லத்தின் ஃபார் த பப்ளிகேஷன் ஆஃப் நியூ நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 39 இதை சொல்லியிருக்காங்க, ரைட்டாக? இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, ஒன் ஃபங்கஸ் ஒன் நேம் அண்ட் ஒன் ஃபாசில் ஒன் நேம் ஆர் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ். த கான்செப்ட் ஆஃப் அனமார்ஃப் அண்ட் டீலோமார்ஃப் ஃபார் ஃபஞ்சை அண்ட் மார்ஃபோடெக்ஸா ஃபார் ஃபாசில்ஸ் ஹேவ் பீன் எலிமினேட்டட். ஸோ இதுக்கு முன்னால் இருந்தால் ஒன் ஃபங்கஸ் ஒன் நேம், ஒன் ஃபாசில் ஒன் நேம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஞ்சைக்கு வந்து பார்த்தோன்னா அனமார்ஃப் டீலோமார்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். அனமார்ஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ், அதாவது ஏசெக்சுவல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டீலோமார்ஃப் அப்படிங்கிறது வெஜிடேட்டிவ் செக்ஷுவல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? மார்ஃபோடெக்ஸா அப்படிங்கிறது ஃபாசில்ஸில் வந்து அதனுடைய மார்ஃபலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் கிடைக்கும், நமக்கு பிளான்ட்டாக எதுவுமே கிடைக்காது. அதனுடைய இம்ப்ரெஷன்ஸ், பிரிண்ட்ஸ் இதாக தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ்லி செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபங்கஸ் ஃபாசில் வேர் ப்ரொவைடட் வித் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் தான் இருந்திருக்கு, ரைட்டா? அடுத்து 4வது கோட் வந்து பார்த்தோன்னா, ஆஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நேம்ஸ் நியூ ஃபங்கல் டெஸ்கிரிப்ஷன் ரெக்வயர் த யூஸ் ஆஃப் அன் ஐடென்டிஃபையர் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு ரெப்பாசிட்டரி. ஸோ இப்போ ஒரு ஃபங்கஸ்க்கு வந்து நம்ம நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கஷன் த யூஸ் ஆஃப் ஐடென்டிஃபையர். ஸோ இப்போ அவங்க ஐடென்டிஃபையர் வந்து என்ன பண்ணணும்னா ரெகக்னைஸ்டு ரெப்பாசிட்டரியில் அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதில் ரெப்பாசிட்டரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 இருக்குது. தெர் ஆர் 2 ரெகக்னைஸ்டு ரெப்பாசிட்டரிஸ். என்னென்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபங்கோரம் அப்படிங்கிற ஒரு இடம், இன்னொன்று மைக்கோ பேங்க். ஸோ இங்கே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் நமக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான, அதாவது அந்த ஃபங்கலுக்கான நேம் நம்ம கொடுக்க முடியும். அடுத்து 19th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் அடுத்தது மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஷென்சன், சைனாவில் வந்து பார்த்தோன்னா 2017 நடந்துச்சு. சேஞ்சஸ் அக்செப்டட் பை இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் ஆர் yet to be published. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இனிமேல் என்ன பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா வெர்னாக்குலர் நேம்ஸ், அதாவது காமன் நேம்ஸ். இப்போ நம்ம ஊருக்குள்ளார சொல்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வேப்பமரம்னு சொல்லுவோம், அதே கன்னடாவில் வேறு பேர் சொல்லுவாங்க, மலையாளத்தில் வேறு பேர் சொல்லுவாங்க, தெலுங்கில் வேறு பேர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெர்னாக்குலர் நேம்ஸ் ஆர் காமன் நேம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸோ காமன் நேம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரெஃபர் டு மோர் தென் ஒன் பிளான்ட் ஆர் மெனி பிளான்ட்ஸ் மே ஹேவ் சம் காமன் நேம்ஸ். இங்கே வந்து பார்த்தோன்னா காமன் நேம் வந்து ஒரே பிளான்ட்டுக்கு இருக்கலாம், இல்லைனா நிறைய பிளான்ட்ஸுக்கு கூட என்ன இருக்கலாம், ஒரே மாதிரியான பேருங்க இருக்கலாம், ரைட்டா? ஸோ அப்படி இருக்கிறனால தீஸ் நேம்ஸ் ஆர் ரீஜனல் ஆர் லோக்கல் அண்ட் ஆர் நாட் யூனிவர்சல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரீஜனல் நேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா லோக்கல் நேம்ஸ். இது வந்து பார்த்தோன்னா யூனிவர்சலாக இந்த நேம்ஸ் வந்து இருக்காது, எல்லா இடங்கள்லையும் ஒரே காமனாக இருக்காது, ரைட்டா? தென் இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா அல்பிசியா அமரா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிலாங்ஸ் டு த மைமோசேசி, இஸ் கால்டு உசலை இன் சவுத் தமிழ்நாடு அண்ட் துறிஞ்சி இன் நார்த் தமிழ்நாடு. ஸோ அப்போ உசல மரத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறோம், தமிழ்நாட்டில் உசல மரம்னு சொல்கிறோம். அதே நார்த் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா துறிஞ்சி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதே வந்து பார்த்தோன்னா யூனிவர்ஸில் என்னென்னு சொல்கிறோம், அல்பிசியா அமாரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர் பொட்டானிக்கல் நேம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர் பொட்டானிக்கல் நேம்ஸ் அப்படின்னா த நேம்ஸ் டெரைவ்டு ஃப்ரம் த சயின்டிஃபிக் பேசிஸ் ஆர் பொட்டானிக்கல் பேசிஸ் அதில் வந்துச்சு அப்படின்னா அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சயின்டிஃபிக் பேசிஸ் ஆர் பொட்டானிக்கல் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரி taxon So each and every taxon as per the ICN, species, genus, family, etc. can have only one correct scientific name. Scientific name of a species is always binomial. So scientific name எப்பயுமே எப்படி இருக்கணும், binomialஸாக இருக்கணும், அதாவது 2 நேமிங்ஸாக இருக்கணும். These names are universally applied. Example, Oryza sativa அப்படிங்கிறது is the scientific name of paddy. நெல்லினுடைய binomial name. அப்போ வந்து ஒரைசான்னு சொல்லக்கூடாது, சட்டைவான்னு சொல்லக்கூடாது, 2 நேமையும் சேர்த்து தான் சொல்லணும். ஒரைசா சட்டைவா அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாலினாமியல். பாலினாமியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரே பிளான்ட்டுக்கு நிறைய நேம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாலினாமியல்னு சொல்லுவோம். ஸோ பைனாமியலுக்கு முன்னால் இந்த பாலினாமியல் தான் இருந்துச்சு. ஸோ பாலினாமியல் இஸ் ஏ டெஸ்கிரிப்டிவ் ஃப்ரேஸ் ஆஃப் எ பிளான்ட்டு. ஸோ டெஸ்கிரிப்டிவ் ஃப்ரேஸ் அப்படின்னா ஒரு பிளான்ட்டை பற்றின ஒரு பெரிய ஹிண்ட்டே வந்து அந்த நேமில் இருக்கும். ஸோ அப்போ அதை தான் வந்து டெஸ்கிரிப்டிவ் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ரனன்குலஸ், கேலிசிபஸ், ரெட்ரோஃப்ளக்ஸிஸ், பெடோன்குலிஸ், ஃபால்காட்டிஸ், கேலு, எரெக்டோஃபோலியஸ், கம்போசிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு நேமு. இத்தச்சோட நேம் நம்ம ஞாபகத்தை வச்சுக்க முடியுமா? முடியாது. ஸோ அப்போ இந்த நேமுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இட் மீன்ஸ் பட்டர் கப் வித் ரெஃப்ளெக்ஸ்டு செப்பல்ஸ், கர்வ்டு ஃப்ளவர் ஸ்டாக்ஸ், எரெக்ட் ஸ்டெம் அண்ட் காம்பவுண்டு லீவ்ஸ். இதை தான் வந்து இந்த பிளான்ட்டினுடைய டெஸ்கிரிப்டிவ் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பாலினாமியல் சிஸ்டம் ஆஃப் நேமிங் ஏ பிளான்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை எ பைனாமியல் சிஸ்டம் பை லின்னேயஸ். ஏன் வந்து பாலினாமியலை வந்து பைனாமியலாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியல, அந்த பேரை முழுசாக படிக்கவும் முடியாது, அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் அந்த நேமை எடுத்துகிட்டு, பாலினாமியல் சிஸ்டத்தை எடுத்துகிட்டு பைனாமியல் நேமை லின்னேயஸ் என்ன பண்ணுறாரு, அவருடைய புக்கில் கொடுக்குறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பைனாமியல். Binomial nomenclature was first introduced by Caspar-Bauhin and it was implemented by Carolus Linnaeus. ஸோ Caspar-Bauhin தான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணினது பைனாமியல்ஸை. ஆனால் அதை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணினது Carolus Linnaeus in his book Species Plantarum. Scientific name of a species consists of 2 words and according to binomial nomenclature, the first one is called genus name and second one is specific epithet அல்லது species name அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸ்பெசிஃபிக் எபித்தெட். எக்ஸாம்பிள், Mangifera indica. Mangifera is a genus name and indica is a specific epithet. This system is in vacuum even now. ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஸோ Mangifera அப்படிங்கிறது மாமரத்தினுடைய பைனாமியல் நேம். ரைட்டா? ஸோ இதில் Mangiferaங்கிறது ஜீனஸ் நேம்னும், இண்டிகா அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் நேம் அப்படின்னு சொல்கிறோம். அது ஸ்பீசிஸ் நேம் ஆர் ஸ்பெசிஃபிக் எபித்தெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆத்தர் சைட்டேஷன். ஸோ இப்போ ஆத்தர் சைட்டேஷன் அப்படின்னா அந்த நேமுக்கு பின்னால், இப்போ எக்ஸாம்பிளாக பின்னால் பாருங்கள், சொலானம் நைக்ரம் எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த எல் அப்படிங்கிறது யாரை குறிக்குதுன்னா லின்னேயஸை குறிக்குது. ஸோ அப்போ அவர் தான் வந்து இதுக்கு பேர் வச்சார். ஸோ அப்போ ஆத்தர் யார் பேர் வைக்கிறாங்களோ, யார் ஐடென்டிஃபை பண்ணி டெஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்களுடைய அப்ரிவேட்டட் நேம் என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபிக் எபித்தெட்டுக்கு கடைசியாக போடணும் நம்ம. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆத்தர் சைட்டேஷன். திஸ் ரெஃபர்ஸ் டு வேலிட் நேம் ஆஃப் த டேக்ஸா accompanied by the author's name who published the name validly. Example, Solanum nigrum L. There are 2 types of author citation. ஒன்று வந்து பார்த்தோன்னா சிங்கிள் ஆத்தர். இப்போ லின்னேயஸ் மேலே சொன்னது வந்து சிங்கிள் ஆத்தர். when a single author proposed a valid name, the name of the author alone is accompanied by his abbreviated name. Example, Phytoslobium cinereum பென்த் அப்படிங்கிறது பென்தம் அப்படிங்கிற ஒரு நேம் தான் பென்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ரிவேட்டட் நேமாக. அடுத்தது மல்டிபிள் ஆத்தர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, when 2 or more authors are associated with the valid publication of name, their name should be noted with the help of Latin word et அப்படின்னா ஆர் அப்படின்னு அர்த்தம். எட்டலினா கோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லல. இப்போ லின்னேயஸ் எட் ஆல் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா லின்னேயஸும் அவரது குழுவினர்களும் அப்படின்னு அர்த்தம். எட் ஆல் இடி போட்டு ஒரு ஏஎல் போட்டாங்கன்னா எட்டால் அப்படின்னு படிப்போம். ஸோ எல் லின்னேயஸ், எட்டால் அப்படின்னா லின்னேயஸும் அவருடைய குழுவினர்களும் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? தென் இதில் வந்து பார்த்தோம்னா டெல்ஃபினியம் விஸ்கோசம் ஹூக் எஃப் எட் தாம்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே 2 பேர் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா ஹூக்கர், பெந்தமண்ட் ஹூக்கர்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஹூக்கருங்கிற ஒரு ஆத்தர், அடுத்து வந்து பார்த்தோன்னா தாம்சன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர். ஸோ இப்போ இவங்க 2 பேர்த்தையும் சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஹூக் எஃப் எட்டுனா அல்லது மற்றும் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ தாம்சன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஆத்தர்ஸ் அப்ரிவேஷன்ஸ் ஹேஸ் டு பி ஃபாலோடு. யாருடைய பேரில் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஆத்தர் அவங்களுடைய அப்ரிவேட்டட் நேம். லின்னேயஸ்க்கு வந்து பார்த்தோன்னா கேபிட்டல்
எல் போட்டு புள்ளி வைக்கணும். ஜி பெந்தம் அப்படிங்கிறவருடைய பேருக்கு பேரை வந்து பெந்த் அப்படின்னு போட்டு புள்ளி வைக்கணும். வில்லியம் ஹூக்கருக்கு ஹூக் அப்படின்னு போட்டு புள்ளி வைக்கணும். ராபர்ட் ப்ரவுன் ஆர்பிஆர் அப்படின்னு போடணும், ராபர்ட் ப்ரவுன். ஜேபி லமார்க் அப்படிங்கிறத எல்ஏஎம்கே அப்படின்னு போடணும், வெறும் எல் மட்டும் போடக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி லின்னேயஸ் அங்கே இருக்கிறாரு. அடுத்து ஏபி டி கண்ட்ரோலுக்கு டிசி அப்படின்னு போடுறோம், டி கண்ட்ரோல் டிசி. வேலிச்சுக்கு வந்து பார்த்தோன்னா வால் அப்படின்னு நம்ம போடணும். ஆல்ஃபோன்ஸ் டி கண்ட்ரோலுக்கு ஏடிசி அப்படின்னு நம்ம போடணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து காமன் ஸ்டாண்டர்டு அப்ரிவேட்டட் நேம்ஸ் ஆஃப் சம் ஆத்தர்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸானமிக் எய்ட்ஸ். ஸோ இப்போ டாக்ஸானமிக் எய்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதெல்லாம் வகைப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளை தான் நம்ம எய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே டாக்ஸானமிக் எய்ட்ஸ் ஆர் த டூல்ஸ் ஃபார் த டாக்ஸானமிக் ஸ்டடி. சம் டெக்னிக்ஸ், ப்ரொசீஜர்ஸ் and stored informations that are useful in identification and classification of organisms are called taxonomical aids அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே என்னென்னலாம் இருக்குது? டெக்னிக்ஸு, ப்ரொசீஜர்ஸு அண்ட் ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷன்ஸ். இது எல்லாமே தான் என்னது? ஐடென்டிஃபிகேஷனுக்கும் கிளாஸிஃபிகேஷனுக்கும் பயன்படுத்தக்கூடிய taxonomical aids. They are required in almost all branches of biological studies for their proper identification and for finding their relationship with others. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா they are required in almost all branches of biological studiesல நம்ம இதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். Some of the taxonomical aids are keys, flora, revisions, monograph, catalogs, herbarium, botanical gardens, etc. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா some of the taxonomical aids, ரைட்டா? ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கீஸ் அப்படின்னு சொல்கிறோம். கீனா சாவின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் பயன்படுத்துகிறோம். ஸோ அப்போ கீஸ், taxonomic keys are the tools for the identification of unfamiliar plants. unfamiliar அப்படின்னா நமக்கு தெரியாத பிளான்ட்ஸை டெஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அல்லது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியதை என்ன சொல்லுவோம்? கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ட்ரா இருக்குது அல்லது பீரோ இருக்குன்னா அதுக்கு மல்டிபிள் கீஸ் இருக்குது. ஒரு சாவி கொத்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கீஸ் என்ன பண்ணுவோம்? ஒவ்வொன்றா போட்டு திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ அதில் நிறைய ஒரு சாவி சேரும், ஒரு சாவி சேராமல் போகும். அப்போ எந்த சாவி சேருதோ அந்த சாவி சேர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்த சாவியை போட்டு திறந்து பார்க்குறோம். இதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அன்ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுக்கு நம்ம டெஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? இந்த கீஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். These keys are based on characters which are stable and reliable. ஸோ ஸ்டேபிளாகவும் ரிலையபிளாகவும் இருக்கக்கூடிய கீஸ் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். The most common type of key is dichotomous key அப்படின்னு சொல்லுவோம். டைகாட்டமஸ்னால் ரெண்டாக பிரியக்கூடியது, branched twice அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கவட்டு கிளைத்தல்னு சொல்லுவாங்க. கவட்டையாக 2 இருக்கும். ஸோ இப்போ அதுலேருந்து 2, அந்த ஒவ்வொன்றுலேருந்து ஒவ்வொன்று 2. ஸோ ரெண்டாக என்ன ஆகிட்டே இருக்கும்? கவட்டையாக பிரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதை தான் வந்து பார்த்தோன்னா டைகாட்டமஸ் கீன்னு சொல்லுவோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் 2 கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 2 கான்ட்ராஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த கான்ட்ராஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எ பேர் ஆஃப் கான்ட்ராக்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நோன் அஸ் கப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 2 வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இதாக இருக்கலாம் இல்லைன்னா இதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு வரோம். ஈச் ஸ்டேட்மெண்ட் இஸ் நோன் அஸ் லீடு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கான லீடு அல்லது குழு அப்படின்னு சொல்கிறோம். க்ளூ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது the plant is correctly identified with the keys by narrowing down the characters found in plant. ஸோ இப்போ இந்த plant is correctly identified பண்ணிட்டோம் with the keys வச்சு பண்ணோம் அப்படின்னா by narrowing down the characters found in plant, அந்த பிளான்ட்டு கீழே அதனுடைய டெஸ்கிரிப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஃப்ளவர்ஸ் க்ரீம் கலர்டு ஃப்ரூட்டிங் கேலிக்ஸ் என்க்ளோசிங் த பெர்ரி ஃபைசாலிஸ் அப்படிங்கிறது ஒரு லீடு, ரைட்டா? ரெண்டாவது கான்ட்ராஸ்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் ஒயிட் ஆர் வைலட் ஃப்ரூட்டிங் கேலிக்ஸு நாட் என்க்ளோசிங் த பெர்ரி அப்படிங்கிறது ரெண்டாவது கேரக்டர். இப்போ இதில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஏ அண்ட் பின்னு. இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராஸ்டிங் பேர் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம்? இதில் எது நம்ம எடுத்த பிளான்ட்டுக்கு எது கரெக்டாக வருதோ அந்த பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த கீஸை எடுத்து அந்த க்ளூவை எடுத்து என்ன பண்ணுறோம்? நம்ம ஐடென்டிஃபைக்கு கொண்டுட்டு போகணும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா கொரலா ரொட்டேட்டு ஃப்ரூட்டே பெர்ரி அப்படிங்கிற ஒரு க்ளூ. ஸோ இது வந்து சொலானம் ஃபேமிலிக்கு, சொலானம் ஜீனஸுக்கு வரும். அதே ரெண்டாவது கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா கொரலா ஃபனலு ஃபார்ம் சால்வர் ஃபார்மு ஃப்ரூட் ஏ கேப்சூல். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா 2 க்ளூஸ் இருக்குது. அடுத்து மூணாவது, இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ரேடிக்கல் லீவ்ஸ் ப்ரெசன்ட் ஃப்ளவர்ஸ் அண்ட் ரெசிம்ஸ் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ப்ரிக்கல்ஸ் நிக்கோட்டியானா, அதாவது புகையிலை செடி. அடுத்த அதனுடைய கான்ட்ராஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ரேடிக்கல் லீவ்ஸ் ஆப்சண்ட்டு ஃப்ளவர்ஸ் சாலிட்டரி ஃப்ரூட்ஸ் வித் ப்ரிக்கிள்ஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்ரா ஊமத்தஞ்செடி. ஸோ அனதர் டைப் ஆஃப் கீ இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனதர் டைப் ஆஃப் கீ ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் த பாலிக்ளேவ் ஆர் மல்டி என்ட்ரி கீ அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் சொன்னது டைகாட்டமஸ்ன்னு சொன்னோம், அதுதான் நம்ம இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டுருக்கோம்.
இது வந்து பார்த்தோன்னா பாலிக்ளேவ். ஸோ நிறைய கிளைகள் போகிறது, ரைட்டா. இட் கன்சிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் நியூமரஸ் கேரக்டர் ஸ்டேட்ஸ். ஸோ இப்போ இங்கே ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அங்கே வந்து பேர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தோன்னா நியூமரஸ் ஸ்டேட்ஸ். த யூசர் செலக்ட்ஸ் ஆல் ஸ்டேட்ஸ் தட் மேட்ச் த ஸ்பெசிமன். ஸோ இப்போ அவர் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் என்ன பண்ணணும், அவருடைய ஸ்பெசிமனுக்கு மேட்ச் பண்ணி பார்க்கணும். பாலிக்ளேவ் கீஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் பை அ கம்ப்யூட்டர் ஆல்கரிதம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆல்கரிதத்தில் தான் பண்ண முடியும். ஏன்னா நிறைய க்ளூஸ் கிடைக்கும், நமக்கு எது மேட்ச் ஆகுது நம்மளால் ஒவ்வொன்றும் என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஸ்பெசிமன் வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக்கல் கார்டன் அப்படிங்கிறது அனதர் டைப் ஆஃப் டாக்ஸானமிக்கல் எய்டு, ரைட்டா. ஸோ இன் ட்ரூ சென்ஸ் ஆல் கார்டன்ஸ் ஆர் நாட் பொட்டானிக்கல் கார்டன்ஸ். ஸோ இப்போ எல்லா கார்டனையும் நம்ம பொட்டானிக்கல் கார்டன் சொல்ல முடியாது. பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஆர் சென்டர்ஸ் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் பிளான்ஸ் இன் தர் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பொட்டானிக்கல் கார்டன் அப்படிங்கிறது என்ன, சென்டர்ஸ் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் பிளான்ஸ். ஸோ கலெக்ஷன் ஆஃப் பிளான்ஸ் கிட்டத்தட்ட மல்டி வெரைட்டிஸ் இருக்கும், கிட்டத்தட்ட எல்லா டைப் ஆஃப் பிளான்ஸும் அங்கே இருக்கும். அக்வாட்டிக்கு, டெரஸ்ட்ரியல், டெசர்ட்டு, எல்லா வகையான பிளான்ஸும் அங்கே வச்சுருப்பாங்க. இன் தர் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது தான். ஸோ வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது அதனுடைய ஹேபிடேஷன்ஸை பொறுத்து இருக்கும். கார்டன்ஸ் எக்ஸிஸ்டட் ஃபார் க்ரோயிங் ஆர்னமெண்டல் பிளான்ஸ் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் ரீசன்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா கார்டன்ஸில் ஆர்னமெண்டல் பிளான்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆஸ்தட்டிக் வேல்யூ. ஸோ ஆஸ்தட்டிக் வேல்யூ அப்படிங்கிறது அழகுக்காக வளர்க்கலாம், இல்லை அப்படின்னா ரிலீஜியஸ் ஓரியன்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்டேட்டஸ் ரீசன்ஸாக இருக்கலாம். இப்போ ஸ்டேட்டஸ் ரீசன்ஸ் அப்படின்னா இப்போ பெரிய பெரிய பங்களாலேயோ அல்லது வந்து பார்த்தோன்னா பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேயோ பார்த்தோம் அப்படின்னா அங்கே விதவிதமான ட்ரீஸ் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரீலாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ எல்லாமே இம்போர்ட்டட் ட்ரீஸ், அதாவது வெளிநாடுகளில் வளரக்கூடிய ட்ரீஸ், அந்த மாதிரியான பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் அதை நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்க முடியாது. இப்போ ரிலீஜியஸ் ட்ரீஸ் அப்படின்னா கோயில்களில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து என்ன இருக்கும், ஒரு தலவிருச்சம்னு சொல்லுவோம். இப்போ ஈஸ்வரன் கோயில்னால் வில்வ மரம் இருக்கும், பெருமாள் கோயில்னால் துளசி செடி இருக்கும், அம்மன் கோயில்னால் வேப்ப மரம் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா ரிலீஜியஸ் ஓரியன்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. The famous hanging gardens of Babylon in Mesopotamia is an example. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்டஸ் ரீசன்ஸ், இந்த கார்டன்ஸில் வந்து பார்த்தோன்னா ஃபேமஸாக ஹேங்கிங் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தொங்கும் தோட்டம். எங்கள் பாபிலோனில் மெசபடோமியாவில் உருவாக்கின தொங்கும் தோட்டம். For the purpose of science and education, the first garden was maintained by Theophrastus in his public lecture hall at Athens. ஸோ தியோஃப்ராஸ்டஸ் தான் வந்து பார்த்தோன்னா அவருடைய ரெஃபரன்ஸுக்காக அவர் படிச்சுட்டு இருந்தால் அல்லது அவர் தங்கியிருந்த அந்த ஹாலில் வந்து என்ன பண்ணுறாரு, ஏதன்ஸில் அவர் ஒரு தோட்டம் வச்சுருந்தார். ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா பர்பஸ்ஃபுல் ஸ்டடி பர்பஸுக்காக வைக்கப்பட்ட முதல் தோட்டம், ரைட்டா. ஃபஸ்ட்டு மாடர்ன் பொட்டானிக்கல் கார்டன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை லியூகா கினி. இவங்க வந்து பார்த்தோன்னா 1490 to 1556 ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்னி அட் பீஸா, இத்தாலியில் வந்து இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸர், ரைட்டா. Botanical garden contains special plant collections such as cacti, succulent, greenhouse, shadows, tropical, alpine and exotic plants. Worldwide there are about 1800 botanical gardens and arboretum. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா பொட்டானிக்கல் கார்டன்ஸில் என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட எல்லா வகையான பிளான்ஸ் இருக்குன்னு சொன்னோம். என்னென்ன, கேக்டிங்கிறது என்னது, நம்ம கள்ளிச்செடி வைங்க, எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஜெரோஃபைட்டிக் பிளான்ட்ஸு. சக்குலண்ட் அப்படிங்கிறது கத்தாழை இதெல்லாம் இருக்கு இல்லையா, நல்லா சதைப்பற்றா இருக்குது. ஸோ அதுதான் சக்குலண்ட் பிளான்ட்ஸு. க்ரீன் ஹவுஸில் வளருது. அண்டு ஷேடோஸ்னால் நிழலில் வளரக்கூடியது. சில வீடுகளில் பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளார செடிங்க வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் ஷேடோஸ் பிளான்ட்ஸு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ட்ரோபிக்கல் அண்டு ஆல்பைன்ஸ். ட்ரோபிக்கல் அப்படிங்கிறது மலைக்காடுகளில் வளருது, ஆல்பைன்ஸ் அப்படிங்கிறது பனி இருக்கக்கூடிய இடங்களில் வளருது, ஆல்பைன்ஸ். அண்டு எக்ஸோட்டிக் பிளான்ட்ஸ். இவங்க எல்லாருமே எங்கே இருப்பாங்க, ஒரு பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளார இருப்பாங்க, ரைட்டா. தென் ரோல் ஆஃப் பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு எடுத்தோன்னா பொட்டானிக்கல் கார்டன்ஸ் பிளே த ஃபாலோயிங் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ். என்னென்னலாம் வச்சுருப்பாங்க, கார்டன்ஸ் வித் ஆஸ்டிக் வேல்யூ விச் அட்ராக்ட் a large number of visitors. For example, the great banyan tree Ficus bengalensis in the Indian Botanical Garden at Kolkata. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஆஸ்தட்டிக் வேல்யூக்காக வச்சுருப்பாங்க, விசிட்டர்ஸ் நிறைய வரணுங்கிறதுக்காக. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேனியன் ட்ரீ ஃபைக்கஸ் பெங்காலென்சிஸ் அப்படிங்கிறது ஆலமரம். இது வந்து பார்த்தோன்னா ஆலமரம் எல்லா ஊர்லேயும் தான் இருக்குது. இந்த ஆலமரத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் அட் கொல்கத்தாவில் இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா இந்த ஆலமரத்தை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்ஸ் இந்த ஆலமரம் பறந்து விரிஞ்சிருக்கும், ரைட்டா. ஸோ அவ்வளோ பெரிய ஆலமரத்தை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ அதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கார்டன்ஸ் ஹேவ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீசிஸ் அண்ட் சப்ளை டாக்ஸானமிக் மெட்டீரியல் ஃபார் பொட்டானிக்கல் ரிசர்ச். ஸோ இப்போ பொட்டானிக்கல் ரிசர்ச்சுக்கு தேவையான அந்த ரேஞ்சஸ் டாக்ஸானமிக் மெட்டீரியல்ஸ் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா. அடுத்து கார்டன் இஸ் யூஸ்டு ஃபார் செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ். ஸோ இப்போ கார்டன் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு நம்ம
பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். இட் கேன் இன்டெகிரேட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் டைவர்ஸ் ஃபீல்ட்ஸ் லைக் அனாட்டமி, எம்ப்ரியாலஜி, ஃபைட்டோகெமிஸ்ட்ரி, சைட்டாலஜி, ஃபிசியாலஜி அண்டு எக்காலஜி. ஸோ இப்போ இதனுடைய இன்டெகிரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கணும். ஸோ அப்கிரேடட் பண்ணியிருக்கணும் அந்த கார்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு ஆக்ட் அஸ் எ கன்சர்வேஷன் சென்டர் ஃபார் டைவர்சிட்டி, ரேர் அண்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். ஸோ இப்போ அங்கே வந்து பார்த்தோன்னா கன்சர்வேஷன் சென்டராக அந்த பொட்டானிக்கல் கார்டன் இருக்கணும். கன்சர்வேஷன் சென்டர் அப்படின்னா அப்போ அழிந்து போன தாவரங்களும் அங்கே இருக்கணும், அதாவது அழியும் நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள். ஸோ அப்போ ரேர் அண்டு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்னால் அழிந்து கொண்டு வருகிற எக்ஸ்டென்ட், அதாவது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தாவரங்கள், ரேர் ஸ்பீசிஸ். It offers annual list of available species and a free exchange of seeds. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஆனுவல் லிஸ்ட்டு என்னென்ன பிளான்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிற ஆனுவல் லிஸ்ட்டு அவங்கள்ட்ட இருக்கணும். அண்டு ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சீட்ஸ். ஸோ இப்போ விதைகள் வந்து இலவசமாக கொடுக்கலாம் அல்லது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ பொட்டானிக்கல் கார்டன்ஸ் gives information about the method of propagation, sale of plant material to the general public. ஸோ இப்போ பப்ளிக்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் கிவ் இன்ஃபர்மேஷன் about method of propagation, ஒரு செடியை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்க தரணும். அண்ட் சேல் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல், இதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி சேல் பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களையும் அவங்க நமக்கு ஜென்ரல் பப்ளிக்கு அவங்க தரணும். இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா ராயல் பொட்டானிக்கல் கார்டன் கியூ, இங்கிலாண்டில் இருக்கிறது. ஸோ இதுதான் வேர்ல்டு பிக்கஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன், ரைட்டா. ஸோ ராயல் பொட்டானிக்கல் கார்டன் கியூ இங்கிலாண்ட் இஸ் அ நான் டிபார்ட்மெண்டல் பப்ளிக் பாடி இன் த யுனைடெட் கிங்டம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா பப்ளிக் பாடியில் பார்க்குறது கிடையாது, இது வந்து ப்ரைவேட்டு. It is the largest botanical garden in the world, established in 1760 but officially opened in the year 1841. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணது 1841 தான். Plant collections include aquatic gardens, arboretum with 14,000 trees, bonsai collection, cacti collection and carnivorous plant collection. ஸோ இப்போ இங்கே எல்லாமே இருக்குது, ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பேரியம், அதனுடைய ப்ரிப்பரேஷன் அண்டு யூசஸ். Herbaria are storehouses of preserved plant collections. Plants are preserved in the form of pressed and dried specimens mounted on a sheet of a paper. ஸோ இப்போ ஹெர்பேரியா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஸ்டோர் ஹவுஸ். அங்கே என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க? ப்ரிசர்வ்டு பிளான்ட் கலெக்ஷன்ஸை. அப்போ அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க? பிளான்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரெஸ்டு அண்டு ட்ரைடு ஸ்பெசிமென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அழுத்தி உலர்த்தப்பட்ட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான். அதை எங்கே ஒட்டியிருக்காங்க? மவுண்டட் ஆன் ஏ ஷீட்டு. Herbaria act as a center for research and function as source of material for systematic works. ஸோ சிஸ்டமேட்டிக்ஸ் ஒர்க்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெர்பேரியா அப்படிங்கிறது இட்ஸ் எ சென்டராக இருக்குது, ரைட்டா. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹெர்பேரியம் ஸ்பெசிமென். ஒரு ஹெர்பேரியம் வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெர்பேரியம் ஸ்பெசிமென் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஏ ப்ரெஸ்ட் அண்ட் ட்ரைடு பிளான்ட் சாம்பிள் தட் இஸ் பர்மனெண்ட்லி க்ளூட் ஆர் ஸ்ட்ராப்டு டு ஏ ஷீட் ஆஃப் பேப்பர் அலாங் வித் டாக்குமெண்டேஷன் லேபிள். ஸோ இப்போ ஹெர்பேரியம் ஸ்பெசிமென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ்ட் அண்ட் ட்ரைடு பிளான்ட் சாம்பிள் வந்து பார்த்தோன்னா, ஸோ இது வந்து பார்த்தோன்னா பர்மனெண்ட்லி க்ளூடு. ஸோ இப்போ பர்மனெண்ட்டாக ஒட்டப்பட்டிருக்கணும் ஆர் ஸ்ட்ராப் பண்ணியிருக்கணும், ரைட்டா. அதோட வந்து பார்த்தோன்னா அலாங் வித் டாக்குமெண்டேஷன் லேபிள். ஸோ டாக்குமெண்டேஷன் லேபிள் அப்படிங்கிறது அந்த பிளான்ட்டு பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அந்த லேபிளிங்கில் இருக்கணும். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹெர்பேரியம் ஸ்பெசிமென்ஸ். அதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பிளான்ட் கலெக்ஷன். ஒரு பிளான்ட் எப்படி கலெக்ட் பண்ணணும்? ஃபீல்டு கலெக்ஷன், லிக்விட் ப்ரிசர்வ்டு கலெக்ஷன், லிவிங் கலெக்ஷன் ஃபார் மாலிகுலர் ஸ்டடீஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிளான்ட் கலெக்ஷனில் நம்ம பண்ணக்கூடியது. டாக்குமெண்டேஷன் ஆஃப் ஃபீல்டு சைட் டேட்டா. ஸோ இப்போ அதில் எந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படிங்கிற டேட்டாஸ் இருக்கணும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பெசிமென், மவுண்டிங் ஹெர்பேரியம் ஸ்பெசிமென், ஹெர்பேரியம் லேபிள்ஸு, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹெர்பேரியம் ஷீட்ஸ் அகேன்ஸ்ட் மோல்ஸ் அண்ட் இன்செக்ட். ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ், ஓகேவா. அடுத்து யூசஸ் ஆஃப் ஹெர்பேரியம். ஹெர்பேரியத்தினுடைய யூசஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஹெர்பேரியம் ப்ரொவைட்ஸ் ரிசோர்ஸ் மெட்டீரியல் ஃபார் சிஸ்டமேட்டிக் ரிசர்ச் அண்ட் ஸ்டடீஸ். ஸோ இப்போ டாக்ஸானமிக்கல் அண்ட் சிஸ்டமேட்டிக் ஸ்டடீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெர்பேரியம் அப்படிங்கிறது இட்ஸ் ப்ரொவைட்ஸ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் regarding to the concerned plant species. It is a place for orderly arrangement of voucher specimens. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் voucher specimens அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபேமிலி வைஸு ஜீனஸ் வைஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, பிளான்ட்ஸ் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ அதனால் நம்ம தேடக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளால் எடுக்க முடியும். அடுத்து voucher specimen serves as a reference for comparing doubtful newly collected fresh specimens. இங்கே voucher specimens வந்து பார்த்தோம் அப்படின்னா serves as a reference. ஸோ ரெஃபரன்ஸ் ஸ்பீசிஸாக இருப்பாங்க, ரைட்டா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புது பிளான்ட்டை நமக்கு தெரியல அப்படின்னா அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி நம்ம அந்த பிளான்ட்டை கண்டுபிடிச்சலாம். Voucher specimen play a role in studies like floristic diversity, environmental assessment, ecological mechanisms and survey of unexplored areas. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஸோ அதில்
அதுலேருந்து நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும். Herbarium provides opportunity for documenting biodiversity and studies related to the field of ecology and conservation biology. So herbarium எதை ப்ரொவைட் பண்ணுறாங்க? இட் ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டாக்குமெண்டிங் பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டியை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு வாட் இஸ் மீன் பை பயோடைவர்சிட்டி? த டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ், ரைட்டா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ அதை தான் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பயோடைவர்சிட்டியை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது, ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூ ஹெர்பேரியம். இப்போ கியூ ஹெர்பேரியம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது லண்டனில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அங்கே தான் லண்டன் பொட்டானிக்கல் கார்டன் இருந்துச்சு இல்லையா கியூவில். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஹெர்பேரியம் தான். ஸோ கியூ கார்டன் இஸ் சிச்சுவேட்டட் இன் சவுத் வெஸ்ட் லண்டன் தட் ஹவுசஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் டைவர்ஸ் பொட்டானிக்கல் அண்ட் மைக்கலாஜிக்கல் கலெக்ஷன்ஸ் இன் த வேர்ல்டு. இது வந்து பார்த்தோன்னா ஃபவுண்டட் இன் த இயர் 1840 தான் வந்து நமக்கு ஓப்பனில் கொடுத்தாங்க, ரைட்டா? ஸோ இதில் லிவிங் கலெக்ஷன் இன்க்ளூட்ஸ் மோர் தேன் 30,000 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ இப்போ இங்கே மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 30,000 different kinds of plants வச்சுருக்காங்க. While herbarium, which is one of the largest in the world, has over 7 million preserved plant specimens. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 million preserved plant specimens வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்காங்க. The library contains more than 750,000 volumes and the illustrations and also collection of more than 1,75,000 prints, books, photographs, letters, manuscripts, periodicals, maps and botanical illustrations. ஸோ இப்போ இங்கே எல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த கியூ கார்டனில் வந்து பார்த்தோன்னா கியூ ஹெர்பேரியத்தில் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடிய பொருட்கள், ரைட்டா? நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ இப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம இதுக்கு முன்னால் கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். ஒரு சின்ன டேபிள்ஸு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹெர்பேரியம் ஸ்பெசிமென். ஹெர்பேரியம் எப்படி ஸ்பெசிமென் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இங்கே பிளான்ட் கலெக்ஷன், பிளான்ட் ஸ்பெசிமென் வித் ஃப்ளவர் ஆர் ஃப்ரூட் இஸ் கலெக்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பெசிமென் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன டிக்கோடு தான் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ளவர் டிக் இருக்கணும், இல்லை இன்ஃப்ளோரசன்ஸ் டிக் இருக்கணும். ஸோ ஃப்ளவரிங் இல்லை அப்படின்னா ஃப்ரூட்டோ அல்லது சீடும் நம்ம அதில் வைக்கணும், ரைட்டா? ஸோ அதை கலெக்ட் பண்ணிவிட்டு documentation of field site data. So இப்போ அதில் வந்து பார்த்தோன்னா certain data are to be recorded at the time of plant collection. It includes date, time, country, state, city, specific locality informations, latitude, longitude, elevation and landmark information. This data will be typed onto a herbarium label. So இப்போ இந்த documentation field data எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கணும். இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் அதில் வைக்கணும், ரைட்டா? ஸோ ப்ரிப்ரேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா plant specimen collected from the field is pressed immediately with the help of portable field plant press. So இங்கே plant specimen is transferred to a standard plant press 12 inches to 18 inches which between two outer 12 inch 18 inch frames and secured by two straps. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் தெரியும். ஸோ இப்போ இது 12 inches அண்டு 18 inches அந்த ட்ராப், அந்த ஷீட்டு பலகை இருக்கு இல்லையா? ஸோ அந்த பலகையில் வச்சுருக்கோம். நம்ம 2 பலகை இருக்கணும். அந்த பலகைக்கு அடியில் தான் என்ன வைக்கணும், நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பெசிமென் வைக்கணும். ஸோ மவுண்டிங் ஹெர்பேரியம் ஸ்பெசிமென் அப்படின்னு இருக்குன்னா ஸ்டாண்டர்டு சைஸ் ஆஃப் ஹெர்பேரியம் ஷீட் இஸ் யூஸ்டு ஃபார் மவுண்டிங் த ஸ்பெசிமென் 29 சென்டிமீட்டர் இன்ட்டு 41 சென்டிமீட்டரில் இருக்கணும். ஸோ அப்போ 29 சென்டிமீட்டர் வந்து அகலமும் 41 சென்டிமீட்டர் மேலே உயரமும் இருக்கணும், ரைட்டா? ஸோ அந்த அளவுக்கு அதனுடைய லென்த் இருக்கணும். ஆர் affixed to herbarium sheet with standard white glue or solution of methyl cellulose. ஸோ அப்போ மெத்தில் செல்லுலோஸில் ஓட்டணும், இல்லைன்னா ஒயிட் க்ளூவில் ஓட்டணும், ரைட்டா? அதர் க்ளூஸ் நம்ம கலர்டு க்ளூஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ஹெர்பேரியம் லேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ ஹெர்பேரியம் லேபிள் சைஸ் இஸ் ஜென்ரலி 4 to 5 wide அண்டு 2 to 3 inches tall. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பேரியம் ஷீட்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லேபிளிங் இன்ஃபர்மேஷன்ஸ், ரைட்டா? ஸோ இதில் தான் நம்ம சொன்ன அந்த எல்லா டேட்டாஸும் இருக்கணும், ரைட்டா? இது type contains all informations like habitat, vegetation type, landmark informations, latitude, longitude image, document, collection number, date of collection and name of the collector. எல்லாமே அந்த ஹெர்பேரியம் லேபிளில் இருக்கணும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெர்பேரியம் ஷீட்ஸ் அகேன்ஸ்ட் மோல்ட் அண்ட் இன்செக்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்ளை கேஷன் ஆஃப் 2% mercury chloride, naphthalene, DTT, carbon disulfide, fumigation using formaldehyde. So presently deep freezing -20 degrees Celsius method is followed throughout the world. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா -20 degree Celsiusல ஸ்டோர் பண்ணுறாங்க. அதர் தென் மேலே சொன்ன இந்த பூச்சிக்கொல்லி ஃபஞ்சசைட்ஸ்லாம் இருக்குல்லையா, இன்செக்டிசைட் ஃபஞ்சசைட்ஸ், அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், மோல்டு அண்டு ஃபங்கஸ்க்கு எகென்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஹெர்பேரியம்ஸு, கீழே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா நேஷ்னல் ஹெர்பேரியம்ஸ், ஓகேவா? ஸோ மேலே இன்டர்நேஷ்னல் ஹெர்பேரியம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மியூசியம் நேஷ்னல் ஹிஸ்டரி,
நேச்சுரலே பாரிஸ் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1635 உருவாக்குனது. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அக்ரோனிம் பிபிசி அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் ஆஃப் ஸ்பெசிமென் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 100, 1000, 10,000, லட்சம், 10,000 கோடி, கிட்டத்தட்ட 1 கோடி ஸ்பீசிஸ் அந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டன், பிராங்க்ஸ், நியூயார்க், யூஎஸ்ஏல வந்து பார்த்தோம் அப்படின்னா 1891 அக்ரோனிம் வந்து பார்த்தோன்னா NY, தட் மீன்ஸ் நியூ ஆர்க் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். இங்கே 72 lakhs ஸ்பெசிமென்ஸ் இருக்குது. அடுத்து மூணாவது பார்த்தோன்னா கோமராவ் பொட்டானிக்கல் இன்ஸ்டியூட், சென்ட் பீட்டர்ஸ்பர்க், லெனின்கிரேட், ரஷ்யாவில் வந்து பார்த்தோன்னா 1823. ஸோ லெனின்கிரேட் அதை தான் LE அப்படின்னு சொல்கிறோம். இங்கே 71 lakhs and 60,000 ஸ்பீசிஸ் இங்கே இருக்காங்க. அடுத்து ராயல் பொட்டானிக்கல் கார்டன்ஸ், கியூ, இங்கிலாந்து, யூகேல வந்து பார்த்தோன்னா 1841. அதாவது KEW, கியூ ப்ரொனவுன் பண்ணுற அக்ரோனிமு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 70 lakh ஸ்பீசிஸ் இங்கே இருக்காங்க, ரைட்டா. ஸோ நேஷனல் ஹெர்பேரியம் நம்ம இந்தியாவில் இருக்கிறது பார்த்தோன்னா மெட்ராஸ் ஹெர்பேரியம், BSI கேம்பஸ் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தோன்னா 1955 எஸ்டாப்ளிஷ் பண்ணது MH, மெட்ராஸ் ஹெர்பேரியம். இங்கே வந்து பார்த்தோன்னா 4,08,776 ஸ்பீசிஸ் இங்கே வச்சுருக்கோம். சென்ட்ரல் நேஷனல் ஹெர்பேரியம் வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்தோன்னா 1795, கல்கட்டா CAL. இங்கே வந்து பார்த்தோன்னா 2 lakh ஸ்பீசிஸ் இங்கே இருக்காங்க. ஜவஹர்லால் நேரு ட்ராபிக்கல் பொட்டானிக்கல் கார்டன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், திருவனந்தபுரம், கேரளாவில் வந்து பார்த்தோன்னா 1979 TBGRI, இங்கே 30,500 ஸ்பீசிஸும். பிரசிடென்சி காலேஜ் ஹெர்பேரியம், சென்னை பிரசிடென்சி காலேஜில் வந்து பார்த்தோன்னா 1844 PCM, பிரசிடென்சி காலேஜ் மெட்ராஸ், அதை தான் அக்ரோனிம் சொல்லுவோம். ஸோ இங்கே 15,000 ஸ்பீசிஸும் நம்ம என்ன பண்ணி வச்சுட்ருக்கோம், நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கோம்.